ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ ஹோப் எல்லாம் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ பெண்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது சாப்பிட்டாகலாம். ஏன்னா அவங்களுக்கு ஏற்படுற இடுப்பு வலி அந்த எல்லா பிரச்சனையுமே சரியாகும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் கருப்பு உளுந்து தோலோடு எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுக்கலாம். நிழல்ல கூட காய வச்சுக்கலாம், ஃபேன் காற்றுல. ஸோ அது ஒரு கிளாத் விரித்து போட்டு அதில் காய வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லாது. இது நம்ம ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா அது ஸ்மெல் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா பொறுமையாக வறுத்து விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதிகமாக வச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக வரைப்பீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரங்க. இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக வறுக்க தெரியல அப்படின்னா கறிக்கு போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்மில் கூட வச்சு வறுத்துக்குங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அரை கப் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன். நீங்கள் ஒயிட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுவுமே டஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இது மீடியம் ஹீட்லேயே வறுக்கணும். ஏன்னா இது சட்டுன்னு கரைஞ்சி போய்டும். ஸோ அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுத்து விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும், இப்படி பட்டுன்னு வெடிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ வெடிச்சு வருது இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையுமே ஒரு பிளேட்டுக்கு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். லோ ஹீட்டில் வச்சு வரங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாமே நம்ம ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். ஸோ அதனால் ஆயில் எதுவுமே விட தேவையில்லை, ட்ரையாக சாத்தே பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய உட்காந்து நிறைய வேலை செய்கிறதுனால பேக் பெயின் ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் எள், உளுந்து, வேர்க்கடலை இது எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க, மீடியம் ஹீட்லேயே. இதுவுமே மீடியம் ஹீட்டில் தான் இருக்கும். எல்லாமே மோஸ்ட்லி மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுத்திங்கன்னா கரெக்டாக நல்லாயிருக்கும். மெயினாக எதுவுமே கருகிடாமல் பார்த்துக்குங்க, ஏன்னா அது கசப்பு ஏறிடும். ஸோ அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு இதையுமே மாற்றிக்கலாம். இப்போ 3த்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் அரையிறது லேட் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். மற்ற ரெண்டுமே எண்ணெய் விடுன்றதுனால தனித்தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதனால் உளுந்து ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற எள்ளு சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே தனித்தனியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்றை கூட ஆட் பண்ணலாம், பட் இதில் எண்ணெய் பிரிஞ்சு வருன்றதுனால நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணுறது நல்லது. ஸோ எள்ளுமே சீக்கிரமாக அரைஞ்சிரும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வறுத்து வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கொஞ்சம் நேரம் தான், ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ வேர்க்கடலையுமே பொடிச்சு வந்தாச்சு. அதுக்கப்புறமா நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட பொடிச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். இது நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம், ஜாஸ்தி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் நம்ம அரைச்சி அந்த பவுடருமே ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாமே அரைச்சாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா மாவுமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி கட்டி படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து நெய் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நெல்லெண்ணெய் வந்து நான் ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். 1/2 கப் முழுசாலாம் தேவைப்படாது. கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து ஹீட் லைட்டாக கை பொறுக்கிற ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து. இதில் வந்து நீங்கள் சுக்கு பொடியும் ஏலக்காய் தூளும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. எண்ணெய் வந்து நெல்லெண்ணெய் இருந்தால் ரொம்பவே நல்லது. அது மாதிரிலாம் கை பொறுக்கிற ஹீட்டுக்கு ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. இது நல்லா அந்த கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுட்டு லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து லட்டு கிடச்சிரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.